ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரிஸ்ம் ஆஃப் நாலேஜ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஏடிஎம் கார்டோட பின் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை பின் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய டவுட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோம், மேனுவலாகவும் எப்படி பண்ண போகிறோம் அண்டு மொபைல்லையும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் புக் வேணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வேணும் இல்லைங்களா? ஸோ அக்கௌண்ட் நீங்கள் புக்கும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் அதுவும் கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அங்கே வந்து ஓடிபி வரும், சரிங்களா? ஸோ ஓடிபியில் நம்ம என்ன பின்னு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும். ஸோ அதனால் நம்ம வந்து மொபைல் எடுத்துக்கணும், அந்த கார்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், ஓகேங்களா? தென் வந்து ஏடிஎம்க்கு போன உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கார்டை இன்செர்ட் பண்ணுங்கள். கார்டை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அந்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் இதில் கிளிக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கிளிக் பண்ணணும். டொமஸ்டிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுமே வரும். உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி கொடுங்க, அப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுங்க. இங்கிலீஷை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட் கேஷ், விட்ராவல், குவிக் கேஷ், அதுக்கப்புறமா பேங்கிங், அப்புறம் பின் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பின் ஜென்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பின் ஜென்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா பேங்க்கில். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே ஒயிட்டாக தெரியுது இல்லைங்களா, அந்த ஃபேஸில் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து இஃப் கரெக்ட் அப்படின்னா ப்ரெஸ் இஃப் கரெக்ட்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இஃப் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸிங்கில் இருக்கும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். அந்த ஓடிபியில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் மொத்தமாக ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கார்டை ரிமூவ் பண்ண சொல்லும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இன்செர்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ கார்டு எடுத்ததுக்கப்புறமா அகெயின் வந்து நீங்கள் மறுபடியும் இன்செர்ட் பண்ணணும். கார்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதே ப்ராசஸ், டொமஸ்டிக்காக, இன்டர்நேஷ்னலாக. அதுக்கப்புறமா லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இது ரெண்டுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு டேஷ்போர்டு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 7 இருக்கும். அதில் அந்த 7ல் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி, ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட் சைட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பின் சேஞ்சு தான் கொடுக்கணும். பின் சேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் செலக்ட் பண்ண சொல்லும். 10 to 99 ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நம்பர் உங்களுக்கு வந்து எந்த நம்பர் தோணுதோ அந்த 2 டிஜிட் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் கரண்ட் பின் அப்படின்னு சொல்லி வரும். கரண்ட் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வந்திருக்கும். அதில் 4 டிஜிட் நம்பர் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை தப்பு இல்லாமல் இங்கே கரெக்டாக போடுங்க. இது போட்டதுக்கப்புறமா நியூ பின் ஜென்ரேஷன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ மெசேஜில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு எண்டிங் நம்பர் கொடுத்துட்டு ஒரு பின்னுன்னு சொல்லிட்டு செட் யுவர் பின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை இன்செர்ட் பண்ணணும், ஓகேங்களா?
நீங்கள் நியூ பின் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டிங்கில் இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம ஈஸியாகவே வந்து பின் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ஏடிஎம் கார்டுக்கான பின்னும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ப்ராசஸ். மேனுவலாக பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் எப்படி வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எஸ்பிஐ அப்படின்னா யோனோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்பின் கேட்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு யூசர் ஐடி கேட்கும். யூசர் ஐடி வந்து உங்களோட கஸ்டமர் ஐடி தான். கஸ்டமர் ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் புக் வாங்கும் போதே அந்த கிட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் ஐடின்னு சொல்லி ஒன்று. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். இது உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்ட் தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேப்பர்லேயே வந்து இந்த கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்ட் அப்புறம் டெபிட் கார்டு உங்களோட நெட் பேங்கிங் ஐடி எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர் ஐடி போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள் பேலன்ஸ் ஆஸ் யூஷுவல் அங்கேவே ஷோ ஆகும். ஓகேங்களா. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கீழேருந்து ரெண்டாவது சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் வரும். அந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லா கார்டு பற்றின எல்லா ஒரு ஆக்டிவேஷன்ஸும் அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏடிஎம் அண்டு டெபிட் அந்த இது வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ளே போகும். உள்ளே போனதும் இன்டர்நெட் பேங்கிங்கோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்டவே இருக்கும். அவர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கும். சரிங்களா. அந்த புக்கில் இருந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்க்கு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. அதை வந்து பாஸ்வேர்ட் போடுங்க. பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒரு இன்டர்ஃபேஸ் போகும். அந்த இன்டர்ஃபேஸ் உள்ள போனீங்கன்னா இங்கே கீழவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆக்டிவேட் கார்டு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கே டைரெக்டாக கால் பண்ணியும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். கீழே வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, டோல் ஃப்ரீ நம்பர் 1800 111 101. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்னென்ன ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பட்டன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியும் நம்ம வந்து ஈஸியாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறது, மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. இதில் இன்னொரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கார்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பின்னும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த டோல் ஃப்ரீ நம்பருன்றது நான் வீடியோக்கு மிடலில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள்.